ஆள் இப்போ ஒரு நார்மல் டாப் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கட்டிங் வீடியோ தான் இது. இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு டாப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைடு வந்து என் சைடு இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட்டில் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் நான் வந்து விட்டுருக்கேன். சுடிதார் டாப்பு ஃபஸ்ட்டு லென்த்தை வந்துட்டு நம்ம அளந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுதான் செஸ்ட்டோட வித்து. இப்படி வந்து செஸ்ட்டோட வித்தை வந்துட்டு ஆம்கோல் டு ஆம்கோல் அளந்துக்கணும். அதுக்கப்புறமா ஹிப்போட வித்தை அளந்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் விடுவோம் இல்லையா, ஸோ இந்த வித்தை அளந்துக்கணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அளவுகள் தேவை. மற்றபடி இந்த ஷோல்டர்லாம் அதை அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வித்தை எடுத்துக்கலாம். சுடிதாரோட வித்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? 16.5 வருது. இழுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 16 கிடைக்குது. 16னா 16 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ வந்துட்டு 8.25 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹிப்புனா வந்துட்டு 7.25. இது வந்துட்டு நார்மல் அளவு, ரெடி அளவு. ஸோ வந்துட்டு 7.25 வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இங்கே 15 இருக்குது. ஸோ 7.5 ஆனால் பட் நம்ம 7.25 போதும். அதுக்கப்புறமா ஓப்பன் வித்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓப்பன் வித்து கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஓப்பன் வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்குது. ஸோ 20 ஓப்பன் வித்து 20னா பாதி 10 வைக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே நம்ம வந்து இந்த கழுத்தோட வித்தை தான் வந்து மார்க் பண்ணணும். ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த 3 இன்ச்சஸ் வந்து காமனான அளவு. அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவு கரெக்டாக அவங்களுக்கு 6.25. ஸோ இந்த 6.25 இங்கேயும் வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே 3 வச்சுருக்கோம், இங்கே 3 வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு இதிலேருந்து ஆரம்பித்து இந்த ஆம்கோல் அளவு 6 வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட வித்து எவ்வளோ? 8.25 16 இருந்துச்சு. ஸோ 16 பாதி 8.25 ப்ளஸ் வந்து ஒரு 1.5. இங்கேயும் நம்ம எடுத்த இந்த ஆம்கோல் 6.25 அப்படிங்கிற ஒரு அளவு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கழுத்தோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். டெப்த்து 6, அதே மாதிரி இங்கேயும் வச்சு 6 மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஆரம்பித்து 3 கழுத்துக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை விட்டுட்டு கழுத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு இந்த முக்கோணம் மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கணும். இது எதுக்குன்னா அந்த கர்வ் லைன் வரைகிறதுக்கு. அதே மாதிரி ஆம்கோலில் வந்துட்டு 1.5 வரைஞ்சிட்டு இங்கே இதை ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு அதே மாதிரி இதையும் வந்துட்டு நம்ம இந்த ஆம்கோல் லைனை ட்ரா பண்ணிடலாம். இந்த ஆம்கோல் ஸ்கேலும் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வெட்டணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு விடுற அளவு. ஸோ வந்துட்டு உள்ளே தள்ளி தான் நம்ம கொஞ்சம் வெட்டணும். இப்படி வரைஞ்சிட்டு நார்மலாகவும் கர்வ் போடலாம், இல்லை இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இங்கேயும் ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு இதையும் வந்துட்டு இது வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். அதனால் வந்துட்டு கரெக்டாக ஒரு கழுத்துக்கு வந்து ரொம்ப விடக்கூடாது. இதுக்கு 1/2 இன்ச் விட்ருக்கோம், இதுக்கு 1/4 இன்ச்சு தான் விடணும். ஸோ வந்துட்டு கழுத்துக்கு கரெக்டாக விட்டுட்டு இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். கரெக்ட் 1/2 இன்ச் வந்துடும். ஸோ இது வந்து பேக் சைடில் வந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ரோப் வேறு வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுக்கும்போதே இந்த பார்ட்டை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஷோல்டரில் இருக்கிற இந்த பார்ட்டு கட் பண்ணாமல் வச்சிங்கன்னா தான் இதோட வித்து உங்களுக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும். இது லைனிங்கில் நீங்கள் வச்சு தைக்கிறதா இருந்தால் இதை கட் பண்ணக்கூடாது. பட் வந்து இந்த கிளாத்துக்கு நம்ம லைனிங் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 14 இன்ச்சு. இது வந்து எல்லாருக்கும் காமனான அளவு. 14 இன்ச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்குமே நம்ம 14 இன்ச்சுங்கிறது வைக்கலாம். ஸோ 14 இன்ச் லென்த் வச்சுக்கோங்க. லென்த் வச்சுட்டு நம்ம ஹிப்போட அந்த வித்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். இது 8.25 வச்சுருக்கணும்னா கம்பல்சரி ஹிப்போட வித்து ஒரு 1 இன்ச்சாவது எல்லாருக்குமே லெஸ் ஆகும். அதனால் நம்ம ஒரு 7.25 இல்லைன்னா 7.5 வச்சுக்கலாம். இது வந்து காமனான ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி இப்போ 7.5, அதுக்கப்புறமா ஒரு 1.5. அதே மாதிரி அடுத்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து 21 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கணும். 21 இன்ச்சஸ் இது வந்து ஓப்பனோட வித்து. அதே மாதிரியே இங்கேயும் வச்சு அளந்துக்கோங்க. 21
21. ஸோ இதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20. ஸோ வந்து 20 வைக்கலாம், 9.5. இப்போ இங்கே வந்துட்டு 7.5 வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதாவது இங்கே நம்ம எடுத்துருக்கோம் 8.25னா 8.25ஓட ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் நம்ம வந்துட்டு ஓப்பன் வித்துக்கு எக்ஸஸாக வைக்கணும். இது வந்து அவங்களோட அந்த புட்டம் சைஸை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். கொஞ்சம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இங்கே எடுத்து இதே 9.5 ப்ளஸ் ஒரு 1.5 கூட தேவையில்லை, 1 இன்ச்சே போதும். இந்த 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சை இப்போது இது அப்படியே நம்ம ட்ரா தான் பண்ணணும், அவ்வளோதான். இது ஆம்கோல்லேருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாக வரணும். ஆம்கோல்லேருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து இந்த கர்வ் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் கோட் போட்டுருலாம், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்லீவ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இதோட ஷோல்டர் இதோட நெக் வித் வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து 6.25 ஆம்கோல் டெப்த்காக வச்சுருக்கேன். ஸோ இதோட செஸ்ட் வித்து ஃபஸ்ட்டு செஸ்ட் வித்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 16 பாதி 8.25. அப்போ 8.25 கூட்டல் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா ஷோல்டரில் வச்சு 14 இன்ச்சை வந்து அளந்து எடுத்திருக்கேன். 14 இன்ச்சில் கரெக்டாக என்னென்னா இங்கே 8.25 வச்சோம்னா நம்ம வந்து இங்கனக்குள்ளே 7.25 7.5 கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் நம்ம வந்து குறைச்சி வைக்கணும். ஸோ வந்து 7.5 ப்ளஸ் ஒரு 1.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி திரும்ப ஷோல்டரில் இருந்து ஆரம்பித்து 21 இன்ச்சில் நம்ம ஓப்பன் வித்து எடுக்கணும். ஓப்பன் வித்து நம்மளுக்கு எம்பிட்டு கிடச்சிருக்கு 20. ஸோ வந்துட்டு 20 இல்லைன்னா 19 18 வரும். அதுக்காக நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 9.5. அதாவது இங்கே 8.25னு வச்சுருக்கோம், அதோட ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ 9 மார்க் பண்ணிக்கணும். இதே வித்தை தான் நம்ம இங்கே கீழே டாப்புக்கும் வந்துட்டு போட்டு நம்ம லைனை ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். ஃபுல்லு கட் ஆகுதோ? ஒரு நிமிஷம். ஃபுல்லு கட் ஆகுது, பரவாயில்ல. அப்படியா? லைட்டாக தான் கட் ஆகுது, ரொம்ப இல்லை. இப்போது இதை வந்து கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடு எப்பயுமே ஒரு 1/2 இன்ச் நம்ம குடஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஆம்கோல் சுருக்கு வராது. அக்கா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வச்சுக்கலாம் 3 இன்ச்சு நெக்கு வித் ஃப்ரண்ட்டில் எப்படி மார்க் பண்ணமோ 3 இன்ச்சு அதிலேருந்து ஆரம்பித்து பேக் சைடு வந்து ரோப் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 7.5 இன்ச் தாராளமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 7.5ங்கிறது எல்லாருக்குமே என்னது. இதிலேருந்து ஒரு 3 இன்ச் வந்துட்டு அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு கோட் போட்டுக்கோங்க. கோட் போட்டுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் எம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக 14 இன்ச்சஸ் இருக்குது. 14 இன்ச்சஸ்ஸு. இந்த ஸ்லீவோட வித்து வந்துட்டு 4 இன்ச்சஸ் இருக்குது. இந்த ஆம்கோல் வந்துட்டு மேக்ஸிமம் அதில் நம்ம 6 வச்சுருக்கோம். அப்போ ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்துட்டு இந்த ஆம்கோல் இதுக்கு அட்டாச் பண்ணுற பார்ட்டுக்கு நம்ம வந்து வரையணும்.
ஃபஸ்ட்டு நம்ம லென்த் வந்து 14 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு 1 இன்ச் நம்ம வந்துட்டு விட்டுட்டு இப்போ இதோட வித்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதில் 6 ஆம்கோல் வச்சுருந்தோம்னா அதோட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸோ 6னா இப்போ நான் வந்து 7.25 எடுக்கிறேன் அப்படின்னா இதோட ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போது 8.25 இதோட ஆம்கோல் லென்த்து. ஸோ இந்த 1/4 இன்ச் வந்து நான் 7 தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த 1/4 இன்ச் எதுக்குன்னா இங்கே பார்த்தீங்களா இது 4மே ஓப்பனாக இருக்குது. இது வந்து சென்டரில் நம்ம அடித்து தான் நம்ம திருப்பணும். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அந்த ஸ்டிச்சஸ்க்காக நான் வந்துட்டு விட்டுருக்கேன். இந்த ஆம்கோல்லேருந்து 3ங்கிறது ரெடி அளவு. இது வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். இங்கே வச்சுட்டு இங்கே 7.25 இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 7.25 இருந்து ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு 15ங்கிற ஒரு விஷயத்த மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 15 தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இதோட வித்து நம்ம எவ்வளோ பார்த்தோம், 4 இன்ச் பார்த்தோம். 4ங்கிறது இங்கே 4.25 எடுத்துக்கோங்க. ஏன்னா சென்டரில் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதனால் 4.25 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி வந்து போடும். ஏன்னா வந்து மடிச்சடிக்கும் போது அப்போ தான் வந்து இங்கே உங்களுக்கு கூம்பு மாதிரி வராமல் கரெக்டாக இதில் அட்டாச் ஆகும். எக்ஸஸாக இருக்க பாட்டு நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா இப்படி போட்டுட்டு இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து காமனான ஒன்று. அதனால் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போது இது 4 பார்ட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம சென்டர் ஜாயின் பண்ணணும். இதை வந்துட்டு இப்படி சென்டர் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது குடையிறதும் இருக்குது. அதை வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் நான் சொல்கிறேன். நெக் பீஸ்க்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் வந்துட்டு நம்ம லைனிங் கொடுக்கல. அதனால் நெக் பீஸ் வந்து அடித்து திருப்பணும். அதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள வெட்டல பரவாயில்ல. நாலு பீஸ் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு போதும். ஓகே, இப்போ கட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங்கையும் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.